வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நடிகர் ஜீவாவினுடைய அந்த தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற அந்த படம், நான் கூட ஜீவா சினிமாவில் அந்த படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக தான் போட்டிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு குடும்பம், ஊர், இந்த பழைய சடங்கு பாரம்பரியங்களை நல்ல கேள்விக்குட்படுத்தியிருக்கு, நல்லா கேலி பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் மக்கள்கிட்ட நம்ம அடுத்த கட்ட அரசியலை நகர்த்தணும்னு அந்த படத்தை ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசியிருந்தேன். அது ஏதோ மலையாள இயக்குனர் எடுத்திருந்தார் போல். நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் அந்த விஷயங்களை பார்த்து பேசியிருந்தேன். அதற்கு பிறகு ஜீவா அதுமுல்ல அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னால் கேட்குறீங்களாடா அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த அழுதுகிட்டே சொன்னது. அவர் அழுதுகிட்டே சொன்ன இடம் வேறு, இவங்க சினிமாவில் அது ரொம்ப ஜாலியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை கூட நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, விஜய் ரசிகர்களுடைய முட்டாள்தனம், ஒரு வயசு குழந்தைய செவத்தில் மேலே ஏறி குதித்து அந்த குழந்தை செத்து போனது, இந்த கொடுமையெல்லாம் பார்த்து இந்த படத்துலையும் அதே மாதிரி கிறுக்குத்தனமாக அந்த விஜய் ரசிகர்கள் என்ன மாதிரி அறிவினமாக நடந்து ஒரு குழந்தையோட உயிர் போயிருக்கு, பல பேருடைய உயிர் போயிருக்குதோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் கிறுக்குத்தனமான 2 பேருடைய ஜாதி பெருமை, ஊர் பெருமை, குலப்பெருமை, எங்கள் அப்பா சாவு, என் கல்யாணம், முகூர்த்த நாள், இப்படி பேசி 2 ஊரும் அடித்து உருண்டு தண்ணி டேங்கை உடஞ்சி தண்ணி இதாயிரும். கடைசியில் எல்லாமே நாசமாக போயிடும். அப்போ ஜீவா சொல்லுவாப்புல, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னால் கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அப்போ இது விஜய்களையும் இந்த முட்டாள்களையும் தான் தாக்கியிருக்கு. இப்படி ஒரு ஒழுங்கின்மை, ஒரு அடிப்படை ஒழுக்கம் இல்லாத கூட்டமாக நீங்கள் இருக்கிறீங்களாடா அப்படிங்கிறதா அவர் சொல்லியிருக்காருன்ட்டு தான் அந்த படத்துக்கு நான் அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்து அந்த படத்தை நான் பாசிட்டிவாக பண்ணேன். ஆனால் ஜீவா இப்போ பேசியிருக்கிறத பார்க்கும்போது, அந்த படத்தினுடைய வெற்றி விழா ரசிகர்களை சந்திக்கும் போது அது ஒரு ஜாலியான டைலாக்காக பேசுகிறாரு. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னால் எங்கடா கேட்குறீங்கன்னு நான் என்ன கேட்குறேன், அந்த 41 பேரில் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருடைய உயிர் போயிருந்தால் அப்படி பேசுவீங்களா ஜீவா? நீங்கள் அதை எப்படி உங்களுக்கு ஜாலியான டைலாக்காக இருக்கும்? அந்த படத்தில் கூட அந்த முட்டாள்களை நோக்கி நீங்கள் சொல்கிறதா நினச்சிக்கிட்டு நான் பாராட்டினேன். கடைசியில் இப்போ தான் தெரியுது, இப்போலாம் பேசினா தானே ட்ரெண்டு, இப்போ இதுதான் ட்ரெண்டா? 41 பேர் செத்து போனதுக்கு ஒரு மினிஸ்டர் அழுதுகிட்டே சொன்ன வார்த்தை உங்களுக்கு ட்ரெண்டா? நீங்கள் ஆரோக்கியமான விமர்சனம் வைங்க. மினிஸ்டர் நோக்கி ஏதாவது கேள்வி இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம், அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கலாம். ஆனால் அவர் அழுகிறாரு. ஒரு கண்ணு முன்னாடி இத்தனை பணம் கிடக்குங்க, 1.5 வயசு குழந்தை போய் செத்து கிடக்குங்க. அந்த குழந்தைக்கு எதுக்கு செத்தோம், எதுக்கு பிறந்தோன்னே தெரியாது. என்னடா இப்படி லூசுத்தனமாக ஒரு நடிகரை பார்க்க போய் செத்து போயிட்டீங்களடா, ஒழுங்காக அந்த ரூல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கலாமேடா அப்படின்னு ஒரு கதறிக்கிட்டு அழுகிறாரு. ஏன்னா ஏதோ பொருளாதார சேதம் அப்படின்னா கூட யாருக்கும் அழுக வராது, ஒரு மனம் இதாகும் இப்படி போச்சே அப்படின்னு. அதுக்கும் கூட பெரிய லெவலில் வாழ்க்கையே போகிற அளவுக்கு பணம் போச்சுன்னா அவ்வளோதான் செய்வாங்க. ஆனால் இது ஒரு உயிர் போயிருக்கு, 41 உயிர். நடுராத்திரி அந்த மினிஸ்டர் வர்றாரு, எல்லாரும் கதறாங்க, அழுகிறாங்க. அப்போது ஒரு ஒழுங்கின்மையினால் நடந்தது, ஒரு கூட்டத்தை ஒழுங்கமைக்க முடியாத ஒரு நிர்வாக திறமையின்மையினால் நடந்த இந்த முட்டாள்தனத்தை சட்டையர் பண்ணி படம் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. நாங்கள் அது ஒரு ஜாலிக்கு தான் வச்சோம், ஒரு ட்ரெண்டாக தான் வச்சோம். 41 பேர் செத்து போனப்போ ஒரு மினிஸ்டர் அழுதுகிட்டே சொன்ன ஒரு வாக்கியத்தை நாங்கள் ஜாலியாக அந்த படத்தில் வச்சோம். ஏன்னா 41 பேர்கிட்ட பார்த்து கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடாங்கிறது ஒரு இளவு வீட்டில் பேசின வார்த்தைங்க. அன்பில் மகேஷ் அதை கேத வீட்டில், ஒரு இளவு வீட்டில் பேசியிருக்காரு, தலையிலே அடிச்சுக்கிட்டு பேசின வார்த்தை. நீங்கள் அந்த அரசியல்வாதி சொன்னதுனால அதை ஒரு அரசியலாக பார்த்துட்டு இது என்ன நடிக்கிறாருங்கிறீங்க. அந்த 41 பேர் யாருக்காக கூடுனா அந்த நடிகர் இதுக்கு பொறுப்பு கிடையாது, அப்படி தானே? 41 பேரில் இத்தனை லட்சம் இத்தனாயிரம் பேரை வெயிட் பண்ண வச்சு 9 மணி நேரம் 10 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சது யார்? அந்த நடிகர் இதுக்கு பொறுப்பு கிடையாது. சரி, நம்மளை நம்பி வந்துட்டான், ஏதோ கூட்ட நெரிசலில் 36 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னோடனே 36 பேர் உங்களை நம்பி வந்தவன் செத்து போயிட்டான்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது ஓடி போனார் பாருங்க, அந்த நடிகர் இதுக்கு பொறுப்பு கிடையாது. செத்து போனதுக்கப்புறம் அழுத மினிஸ்டரை நீங்கள் மீம்ஸ் பண்ணுவீங்க, கிண்டல் பண்ணுவீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், அன்பில் மகேஷ் மீதோ திமுக மீதோ விமர்சனம் என்பது வேறு, அரசியல் பார்வை என்பது வேறு. அப்படி நீங்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியல் வச்சா அதை பற்றி பேசலாம், விவாதிக்கலாம். ஆனால் ஒரு இளவு வீட்டுக்கு ஐயோ செத்து போயிட்டீங்களே அப்படின்னு அழுதவரை பார்த்து ஐயோ செத்து போயிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறீங்க. அந்த சம்பவத்துக்கும் அந்த கூட்டம் கூட்டினதுக்கும் காரணமாக இருந்தவரை இன்னைக்கு வரைக்கும் கடவுளாக பார்க்குறாங்க அந்த ரசிகர் கூட்டம். கூட்டம் யாருக்கு கூடுச்சு? எந்த கட்சி கூட்டுச்சு? யாரை பார்க்க கூடுச்சு? அவருக்கு 1% ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு இன்னைக்கு வரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த குரங்கு மாதிரி குதிச்சு 1.5 வயசு குழந்தைய கொண்டா பாருங்க, அவனை கூட குற்றம் சாட்ட மாட்டேங்கிறாங்க. மரத்து மேலேயும் வீடு குடிசைகள் மீதையும் குடிசைகளை இடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரங்க டாய்லெட்டெல்லாம் நார் அடிச்சுட்டு ஒரு ஒழுக்கமே இல்லாமல் போஸ்ட் கம்பத்துலேயே அங்கேயும் இங்கேயும் குதிச்சுக்கிட்டு 1.5 வயசு குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் செத்து போயிருக்கிறானுங்க. ஜோடியாக ஹனிமூன் போகிற மாதிரி போனவெல்லாம் செத்து போயிருக்கிறான். இது எதுக்குமே அந்த கூட்டத்துக்கு காரணமாக இருந்த நடிகர் காரணம் கிடையாது, அது நடிகருடைய டிரைவர் காரணம் கிடையாது. எனக்கு என்னமோ அந்த டிரைவர்லாம் காரணம்னு சொல்லி கூட முடிப்பாங்க.
அந்த நிர்மல்குமாரா யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அன்றைக்கி டேட்டில் நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்டோம், போலீஸ் டீட்டெயில் கேட்டுக்கிட்டு இருந்தோம், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்டோம், ஏன் ஆம்புலன்ஸ் போகுதுன்னு கேட்டோம், ஒன்றும் இல்லை 2-3 பேர் மயங்கி விழுந்துருக்காங்கன்னா, ஸோ நாங்கள் இயல்பாக போய்கிட்டு இருந்தோம். அந்த சம்பவத்தப்போ உங்கள் தலைவர் உட்பட நீங்கள் உட்பட ஓடி போய் 1 மாதம் கழிச்சு தானே ஓடி வந்தீங்க. சிபிஐக்கு போய் பிஜேபி காலில் விழுந்து சிபிஐ வாங்கினதுக்கப்புறம் தானே வெளியே வந்து தலையவே காட்டினீங்க. உங்கள் தலைவர் 1 hour பாருங்க ஓட்டம். அது எப்படிங்க சென்னையிலேருந்து கரூர் வர்றதுக்கு 15 மணி நேரம் ஆகுது, ஆனால் கரூர்லேருந்து சென்னை பனையூருக்கு 1 மணி நேரத்தில் ஓடி போயிட்டீங்க. பாஞ்சாலக்குறிச்சியில் இந்த வடிவேல் ஓடுவாப்பில் ஒரு கோழியை வாங்கிட்டு எடுத்தே பாரு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி, செப்பலுங்க செப்பல் எத்தனை மைலுக்கு அப்பால் கிடக்கும் அப்படிங்குவாப்பில் வடிவேல். அந்த மாதிரி விஜய் ஓடினார். அப்படிப்பட்டவர் வந்து ஒரு அடிப்படை மனிதாபிமானியான மனிதனாக இருக்கவே தகுதி இல்லாத ஒருத்தரை தலைவனாக ஏற்றுக்கிட்டு இத்தனை கூட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை கேள்வி கேட்க வக்கு இல்லாத அந்த நடிகர் ஜீவா மாதிரி முட்டாள்கள், மனிதாபிமானம் இல்லாத எங்க உங்களுக்கு எல்லாமே பணமா? 41 உயிர் செத்து போயிருக்கு, அதை ட்ரெண்டாக்கி நீங்கள் பணம் எடுத்துட்டோங்கிறீங்க. நான் கூட இந்த படத்தை எடுத்த டேரக்டரையும் பாராட்டினேன். அந்த டேரக்டர் இதை ட்ரெண்டாக இருக்குது, இதை வச்சுக்கலான்னு சொன்னாரா, ஓகே. நீங்களாம் 41 பேர் உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்கள் மனைவி சார்ந்தோ, உங்கள் அப்பா சார்ந்தோ, உங்கள் தாத்தா சார்ந்தோ, உங்கள் குடும்பத்தில் யாராவது இப்படி செத்து போனமா இருந்தால் நீங்கள் பாஸ் இப்போ உங்கள் குடும்பத்தில் 10 பேர் செத்துருக்காங்களே, அந்த டயத்தில் மினிஸ்டர் சொன்ன டயலாக் நல்லா இருக்குது, ட்ரெண்டாக இருக்குது, உங்கள் குடும்பத்தில் செத்தப்போ வந்துச்சுல, அதை ட்ரெண்டாக்கி படம் எடுத்துருவோமா, கமர்ஷியலாக நல்லா ஓடும் அப்படின்னா ஜீவா தலையாட்டுவாரா? எங்கிருந்தோ மார்வாடிகள் இங்கே பிழைக்க வந்து ஒரு மார்வாடி ஜீவா, இந்த நடிகர் ஜீவா ஒரு மார்வாடி, நல்லா தமிழன் பணத்தில், தமிழனுடைய வரி பணத்தில் தமிழன்ட்ட வரி வட்டி கொடுத்து நல்லா சம்பாதிச்சு அதில் பணம் எடுத்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழனுக்கு படம் எடுத்து தமிழை செத்ததையும் பணமாக்கி திங்கிறானுங்க இந்த மார்வாடி. டைரக்டர் மலையாளின்னு நினைக்கிறேன், ஒரு தமிழை. ஆனால் கண்டிப்பாங்க கேரளாக்காரங்களை பாராட்டணும். தான் ஊரில் இப்படி ஒரு கேவலமான சம்பவம் நடந்திருக்காது. அவங்கெல்லாம் இந்த அளவுக்கு கேவலமாக சினிமா ரசிகர்கள் கிடையாது. இப்படி ஒரு கேவலமாக நடந்து அந்த கேவலத்தை ஜாலியாக கமர்ஷியலாக ஒருத்தர் எடுத்திருந்தா மலையாளிகள் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா மலையாளிகள் வந்து இப்படி கிடையாது, சினிமா முகத்தில் நம்ம பயிலுக்கு மாதிரி கிடையாது. நம்ம தான் அப்படி மானம் கட்டு வாழ்கிறோம். மலையாளி அதில் தெளிவாக இருப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஒரு தொழிற்சாலையை வர விட மாட்டாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் கூடங்குளத்துக்கும் கொண்டு போயிருந்துருவாங்க. அதெல்லாம் கேரளாக்காரங்க தெளிவாக இருப்பாங்க. குப்பையெல்லாம் போய் தென்காசி பக்கம் கொட்டிருந்துருவாங்க. அவங்க மண், அவங்க மொழி, அவங்களுடைய மலையாளம், அவங்களுடைய மலையாள மக்கள், அதில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. தமிழை மாதிரி இவ்வளவு கும்பிட்டியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு மலையாளிகள் தமிழனை இழிவுபடுத்தி படம் எடுக்கலாம், தமிழை செத்ததை வச்சு படம் எடுக்கலாம். ஒரு மார்வாடி நடிகர் ஜீவா சூப்பர் ஃபிலிம்ஸ் பையன் நல்லா பாதாம் பிஸ்தா சாத்து தமிழனுடைய வரி பணத்திலையும் வட்டி பணத்திலையும் கொளுத்து வளர்ந்து தமிழனை இழிவுபடுத்தியே படம் எடுக்கலாம். தமிழை வந்து அவ்வளவு கேவலமானவன் இல்லை, தமிழை வந்து அவ்வளவு சூடு சொரணை இல்லாத கூட்டம் இல்லை சினிமாக்காரனு. இந்த சினிமாக்காரங்க என்ன வேணாலும் 41 பேர் செத்து போயிருக்கிறான். 41 பேர் செத்து போன தமிழை அந்த இது முட்டாள் புயலுக்கு அந்த 41 பேர் அதை ஒரு மலையாளி கேவலப்படுத்தி படம் எடுக்கிறான், ஒரு மார்வாடி கேவலப்படுத்தி டயலாக் வைக்கிறான். நம்மலாம் எவ்வளோ மானங்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நடிகர் ஜீவா, உனக்கெல்லாம் தமிழை பற்றி, தமிழர்களை பற்றி, அமைப்புகளை பற்றி என்ன தெரியும்? நீ வந்து இது ட்ரெண்டாக இருந்துச்சான், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னோடனே அது ஒரு ட்ரெண்டாக இருக்கான். 41 பேர் செத்து போனதுனால சொன்ன வார்த்தை அது. 41 பேரும் தமிழன், 41 பேரும் எளியவன், ஒடுக்கப்பட்டவன். ஒரு சினிமா நடிகனை பார்த்து பேன் வர அளவுக்கு சினிமா முகத்தால் பலியானவன், உங்களை மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியால் பலியான கூட்டம். அவனை இட்டு வாழ்ந்துக்கிறீங்க, அவனை இட்டு நல்லா தின்னுக்கிறீங்க, நல்லா கொளுத்துக்கிறீங்க, சொத்து சேர்த்துக்கிறீங்க. அவன் செத்து போனால் அதை வச்சு கேவலப்படுத்தி படமும் எடுப்பீங்க. இல்லை தமிழை இவ்வளோ மானங்கிட்டு போகக்கூடாதியா? இப்படி சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இவ்வளோ தைரியமாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறானுங்க தமிழர்களை இழிவுபடுத்திட்டு. இது எவ்வளோ கேவலம், எவ்வளோ மோசம் இதெல்லாம். இதெல்லாம் ஒரு ட்ரெண்டாக 41 பேர் செத்து போனதை நீங்கள் ட்ரெண்டாக விளாட்றீங்க. எனக்கு இதை என்ன சொல்கிறதுனே தெரியல. தமிழ் சமூகமே இதுக்கப்புறமாவது இந்த சினிமா முகத்திலேருந்து விடுபடு. இவ்வளவுதான் சினிமாக்காரங்க. விஜயே இதை ட்ரெண்டாக்கி அடுத்த படம் நடிப்பாப்பில், கவலைப்படாதீங்க. ஏன்னா அவருக்கும் இது உணர்வு கிடையாது. அவருக்கும் இதுவரையும் ஒரு குற்ற உணர்ச்சி வேணாம், ஒரு பொறுப்புணர்ச்சி உண்டா? எப்போ உன் கூட்டத்தில் கலந்துக்கிட்டவன் 36 பேர் செத்து போயிட்டானேன்னு சொன்னால் 1 hour பாருங்கள் பின்னாடி பேக்கை காமிச்சிக்கிட்டு டிங்கின்னு. இப்படி ஒரு மனுஷனை தலைவனை பார்க்க முடியுமா? இவர் தலைவருங்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு மனிதர் இப்படி இருப்பாரா? ஒரு நடிகர் இப்படி இருப்பாரா? நடிகரும் மனுஷன் தானே. இந்த நடிகர் தான் இப்படி இருப்பார்னா இன்னொரு நடிகர் ஜீவா இதை வச்சு கிண்டல் பண்ணி ஜாலி பண்ணி விளாட்றாங்க. ஒரு நடிகர் கூட்டம் சேர்த்து 41 பேர் சாகுறான், இன்னொரு நடிகர் 41 பேர் செத்து போனதை வச்சு படம் எடுக்கிறாங்க. இல்லை மார்வாடி நடிகர், அதில் மலையாளி டைரக்டரு. கேரளாவில் அப்படி எடுக்க முடியுமா?
நான் நேற்று தான் அந்த படத்தினுடைய உள்ளடக்கத்துக்காக நான் பாராட்டினேன். ஜீவா சினிமா சேனலில் போய் பாருங்கள், அந்த படத்தை பாராட்டி நான் பேசியிருக்கேன். இந்த படம் ஜீவாவுடைய படத்தை ஜீவா சினிமாவில் பாராட்டி நான் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். ஏன்னா நான் அடிப்படையில் மலையாளியாக மாறுவாடியான்னு பார்க்கறது கிடையாது. சமுதாயத்துக்கு நல்ல கருத்து சொன்னால் எந்த மொழியாக இருந்தானே யாராக இருந்தானே வரவே, அதுதான் நம்ம தமிழர்களுடைய குணம், அதுதான் ஒரு பகுத்தறிவு பார்வையும் கூட. ஆனால் நீ இவ்வளவு தமிழ் சமூகத்தின் மீது இனத்தின் மீது வக்கிரமும் ஒரு இறப்பிலும் ஒரு இளவு வீட்டிலிருந்து நீ என்டர்டெயின்மெண்ட்டை தேடுற, ட்ரெண்டிங்கை தேடுறேன்னா எவ்வளோ அயோக்கியத்தம். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நடிகர் ஜீவா அந்த மலையாளி டைரக்டர் தமிழ் சமூகத்திடம் வருத்தம் கேட்கணும். 41 குடும்பமும் இதனுடைய உயிர் போகிறதும் அவ்வளோ கேவலமாக இருக்குது. காரணம் எல்லாம் அந்த நடிகர் கட்சியினால தான். சாவுங்கிறத இவ்வளோ கேவலமாக, நடிகருடைய கவர்ச்சிக்கு முன்னாடி உயிர் ஒன்றுமே இல்லை. குழந்தை பொண்டாட்டி பிள்ளை எவசத்தாலும் எனக்கு நடிகர் இருக்கிறாங்கிற அளவுக்கு கேவலமான நிலைக்கு தமிழ்நாடு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப வெக்கமாக இருக்குது. இந்திக்காக உயிர் நீத்த கூட்டம் இது, சமூக நீதிக்காக போராடின களமாடிய கூட்டம் இது, மொழிவழி உணர்வுக்காக போராடிய கூட்டம் இது. இந்தியாவுக்கே ஒரு முன்னத்தி ஏறாக ஒரு முன்னோடியாக இருந்தது இந்த தமிழ் சமூகம். இந்த தமிழ் சமூகத்தில் அப்பேற்பட்ட தமிழ் உணர்வு கொண்ட கரூர் நாமக்கல் மாவட்டத்தில் 41 பேர் சினிமா நடிகனுடைய விக்க பார்க்கவும் ஹேர் ஸ்டைலை பார்க்கவும் போய் செத்து போயிருக்காங்கிறப்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்ம கேவலப்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இன்னொரு மார்வாடி நடிகரும் ஒரு மலையாள டைரக்டரும் அந்த தமிழனுக்கே படம் எடுத்து தமிழனை கேவலப்படுத்தி சிரிங்கடா 41 பேர் செத்து போயிட்டாங்களா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்கன்னா இது எவ்வளோ கேவலமான மனநிலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழர்கள் தயவு செய்து அரசியல் படுங்க, விழிப்புணர்வோடு இருங்க. பெரியார் புத்தகங்கள், திராவிட இயக்க வரலாறு, இடதுசாரி வரலாறு, மொழி போராட்ட உணர்வு, தயவுசெய்து இதெல்லாம் படித்து வளருங்க. இல்லைன்னா இப்படி தான் வரவும் போகிறவெல்லாம் மண்டையில் ஏறி நம்மளை ஆட்சி செய்கிற, அதிகாரம் செய்கிற, நம்ம தலையில் கொத்துகிற வேலையை பண்ணுவாங்க. இனி வாள் எடுத்து கத்தி எடுத்துலாம் படையெடுக்க மாட்டானுங்க. இப்படித்தான் நம்ம தமிழ் பண்பாடு, மொழி, நம்ம தமிழர்களுடைய அறியாமை இதை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி தான் நம்மளை அடிமைப்படுத்துவான். அந்த படத்தை நம்மளும் போய் பார்த்து கை தொட்டுறோம் பாருங்க. இங்கே தான் அவர்களுடைய வெற்றி இருக்குங்கிறத தயவு செய்து புரிந்து கொண்டு இந்த சினிமா முகத்திலிருந்து விடுபடுங்க. பகுத்தறிவு சிந்தனையில் தயவு செய்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துங்க. தமிழ்நாடுங்கிறது இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலம். இதை வேற மாதிரி ஆக்கிறாதீங்க. ரொம்ப பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.